பறிக்கிற இலை வந்து முடக்கத்தான் இலை. இந்த முடக்கத்தான் இலை வந்து இயற்கையான உணவுக்கு வந்து நம்ம செய்யக்கூடியது. இந்த இயற்கை இந்த முடக்கத்தானை வந்து அடை சுட்டு சாப்பிட்லாங்க, தோசையாக ஊற்றியும் சாப்பிட்லாங்க. முடக்கத்தான் இலை, இந்த இலையோட பேர் வந்து முடக்கத்தான். இவங்க வந்து மஞ்சகமலைக்கு மருந்து கொடுக்குறாங்க. இயற்கை வைத்தியர். மருந்து கொடுக்கும் இடம் வந்து மூவலூர், மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர். மயிலாடுதுறை டு கும்பகோணம் மெயின் ரோட்டில் இருக்குங்க. இவங்க வந்து மருந்து கொடுக்குற இடம் இது. இது வந்து முடக்கத்தான் இலை பறிக்கிறாங்க. இது எதுக்கு பறிக்கிறாங்கன்னு கேட்டோம். அப்போ சொன்னாங்க, கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இந்த வலிக்கெல்லாம் வந்து எங்கெங்கே நம்ம கால் முடக்கிறோமோ அந்த முடக்கத்துக்கெல்லாம் எல்லாம் வந்து இது வந்து மிக சிறந்த மருந்துங்க. இதை வந்து எப்படி செய்யணும்னா, அடையாக சுட்டு சாப்பிட்ணும். ஒரு பச்சரிசி ஒரு 100 கிராம் 200 கிராம் ஒரு ஆளுக்கு ஊற வச்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அந்த அரிசியோடு சேர்த்து இதை அரைச்சி நல்லெண்ணெய் தோசைக்கல்லில் நல்லெண்ணெய் தடவி அப்படியே அடையாக ஊற்றி சாப்பிட்லாம். தோசையை ஊற்றி சாப்பிட்ணுன்னா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த தோசைக்கல்லே ஊற்றி கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம், தப்பே இல்லை. இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இந்த முடக்கத்தான் பின்னாடி வந்து கேஸ் ட்ரபிள் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப சிறந்த மருந்துங்க. நல்லா காற்று பிரித்து விடுங்க. இது பின்னாடி ஒரு 3-4 ட்ரிப்பு டருன்னு சவுண்டே வரும். அதோடு சரியாக போயிடும். நல்லா இருக்குங்க இந்த முடக்கத்தான். இதை செஞ்சு சாப்பிட்டுங்க. இயற்கை முறையான வைத்தியங்கள். நமக்கு வந்து கடவுள் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இயற்கையும் நமக்கு கடவுள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே படைச்சிருக்கோம். ஆனால் நாம் தான் எடுத்த உடனே நம்ம ஹாஸ்பிட்டலும் மெடிக்கலுக்கு போயிட்டு நமக்கு தெரிஞ்சு எதை செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கிக்கணும் நோய்ங்க அதுங்க. தயவுசெய்து மாரி இயற்கையை வந்து தெரியலைன்னா பெரியவங்ககிட்ட அணுகி இந்தமாரி உள்ளதுன்னு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.